Hi friends, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் வேரியபிள் லோடிங். ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A cantilever beam made of cold drawn carbon steel of circular cross section as shown in figure is subjected to a load which varies from -f to 3f. ஒரு cantilever beam இருக்குது. ஸோ அதோடைய டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வேரியிங் லோடு ஆக்ட் ஆகுது. அதோடைய மேக்னிடியூட் வந்து -f to 3f. இப்போ டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டயக்ராம். கேன்டிலிவர் பீம் அப்படின்னா ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட், இன்னொரு எண்டு வந்துட்டு ஃப்ரீ எண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் இந்த கொஸ்டினில் வந்துட்டு லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ -f அப்படிங்கிறது வந்து ஆக்டிங் அப்வேர்ட்ஸ், தென் 3f ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே ஆக்ட் ஆகிற லோடு வந்துட்டு அந்த லோடோடைய மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது. மேக்னிடியூட் அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு இடத்துல எஃப்ஆ இருக்குது, இன்னொரு இடத்துல வந்துட்டு 3f இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது. அட் த சேம் டைமில் அந்த லோடோடைய டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த -f அப்படிங்கிற லோடு வந்து மேலே பார்த்து ஆக்ட் ஆகுது. தென் 3f அப்படிங்கிறது ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ், கீழே பார்த்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த லோடோடைய டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இது ரெண்டும் சேஞ்ச் ஆகிறதுனால இது வந்து வேரியபிள் லோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆகிறதுனால இந்த பீமில் என்ன ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இங்கே லோடு வந்துட்டு மினிமம் லோடு அண்ட் மேக்ஸிமம் லோடு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் லோடு இருக்கிறதுனால, ஸோ இது வந்து வேரியிங் லோடு தானே. இந்த மாதிரி வேரியபிள் லோடு இருக்கிறதுனால இந்த மினிமம் லோடுனால ஒரு மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். இந்த மேக்ஸிமம் லோடுனால ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். பாருங்கள், இப்போ டேட்டா எழுதலாம். ஸோ இது வந்து பெண்டிங் லோடு தான். ஸோ WB மேக்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் லோடு வந்து 3f அண்ட் மினிமம் பெண்டிங் லோடு வந்துட்டு -f. சரிங்களா? இப்போ இந்த மேலே பார்த்து ஆக்ட் ஆகுதுல்ல இந்த ஆரோ, அதாவது இந்த இடத்துல ஏன் -f கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இங்கே கிரியேட் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதோடைய ஃபார்முலா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். சரிங்களா? இப்போ பெண்டிங் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள், இந்த செக்ஷன் ஏபிக்கு தான் நம்ம மூமெண்ட் எடுப்போம். இந்த -f அப்படிங்கிற லோடு வந்து இந்த செக்ஷனுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது அதோடைய சைன் வந்து நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? அதனால தான் இங்கே மைனஸ் சைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க மினிமம் லோடுக்கு. தென் இந்த 3fங்கிற லோடு பாருங்கள், இந்த 3f அப்படிங்கிற லோடு வந்துட்டு இந்த செக்ஷன் ஏபிக்கு நம்ம மூமெண்ட் எடுக்கும்போது எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும் அதோடைய மூமெண்ட். சரிங்களா? அதனால் இது வந்து பாசிட்டிவ் சைன். சரிங்களா? இப்போ WB மேக்ஸ் அண்ட் WB மினிமம் இது ரெண்டு டேட்டாவும் எழுதிட்டோம். அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிட்டர்மைன் த மேக்ஸிமம் லோட் தட் திஸ் மெம்பர் கேன் வித்ஸ்டாண்ட் for an indefinite life using a factor of safety as 2. அதாவது இங்கே மேக்ஸிமம் லோடு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது லோடு எஃப் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்துட்டு 2. தென் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n is equal to 2. The theoretical stress concentration factor is 1.42. தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்னா KT. T அப்படிங்கிறது தியரட்டிக்கல். ஓகேங்களா? தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KT is equal to 1.42 and notch sensitivity is 0.9. notch sensitivity factorனா Q is equal to 0.9. assume the following values. ultimate stress is equal to 550 megapascal. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால் சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு 550 மெகாபாஸ்கல். இது நியூட்டன் பர் mm ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சேம் வேல்யூ தான். ஓகேங்களா? நியூட்டன் பர் mm ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணும்போது அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா? ஈல்டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 470 MPa. ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 470 மெகாபாஸ்கல். இதையும் நியூட்டன் பர் mm ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. endurance limit is equal to 275 megapascal. ஸோ endurance limit அப்படின்னா சிக்மா -1 is equal to 275 megapascal. That is equal to 275 Newton per mm square. Size factor is equal to 0.85
அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0.89. சைஸ் ஃபேக்டர் அப்படின்னா KSZ. SZ அப்படிங்கும்போது அது வந்து சைஸ், சரிங்களா? ஃபேக்டர் வந்து KSZ அப்படின்னா சைஸ். ஸோ சைஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0.85. அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் SF அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ KSF இஸ் ஈக்குவல் டு 0.89. ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆக்ட் ஆகிற மேக்ஸிமம் லோட் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஃபைன் மேக்ஸிமம் லோட், தட் இஸ் WB max. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இதில் வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸோ ஃபார்முலாஸ் இருக்குது. பாருங்கள், 3 equation இருக்குது, 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று சோடர்பர்க் equation, அடுத்து வந்து குட்மேன் equation, அடுத்து வந்து கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் equation. ஓகேங்களா? இது 3 ஃபார்முலாலையும் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இந்த லோட் மேக்ஸிமம் லோட் F கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதில் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அது மேக்ஸிமமாகவும் இருக்கும், மினிமமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து ஒன்று தான், பெண்டிங் மட்டும்தான். ஓகேங்களா? பெண்டிங் கூடவே வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸஸும் கம்பைண்டாக இல்லை. அதனால நாம் இங்கே கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? பாருங்கள், இந்த கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் பாருங்கள். இது எந்த கண்டிஷனில் நம்ம இந்த கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டும் கம்பைண்டாக இருந்தாலோ, இல்லை பெண்டிங் ஆக்சியல் ட்விஸ்டிங் ஆர்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கம்பைண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஸ்டினில் வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் குட்மேன் ஈக்குவேஷன், இது 2 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணிவிட்டு லோடு வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு எந்த ஈக்குவேஷனில் லோடு வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் இந்த மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷனையும் இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் வந்து 2 ஃபார்முலா இருக்கும். ஒன்று வந்துட்டு சிக்மா டேமில் இருக்கும், இன்னொரு ஃபார்முலா வந்து டவ் டேமில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டவ் டேமில் இருக்கிற ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஸ்டினில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லை, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருந்தாலும் இல்லை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலாவை எழுதிக்கலாம். 1/n is equal to sigma m divided by sigma y plus kf into sigma a divided by sigma minus 1. அடுத்து குட்மேன் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன்லையும் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் டேமில் இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம், சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த குட்மேன் ஈக்குவேஷனும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? டேட்டா புக்கில் இருந்து சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன் இது 2யும் நம்ம எடுத்து எழுதிட்டோம், சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம லோட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த சிக்மா எம் அண்ட் சிக்மா ஏ இது 2யும் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த சிக்மா எம் அப்படிங்கிறது என்னென்னா மீன் ஸ்ட்ரெஸ், சிக்மா ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். இதோடைய ஃபார்முலா இந்த பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் 7.6 இருக்கும். 7.6 சிக்மா எம் மீன் ஸ்ட்ரெஸ் அதோடைய ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2 அண்ட் சிக்மா ஏ தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், சிக்மா மினிமம் அப்படிங்கிறது மினிமம் ஸ்ட்ரெஸ். டேட்டா புக்கில் இருந்து மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம், சரியா? அடுத்து இந்த மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ் தெரியணும்,
தென் மினிமம் ஸ்ட்ரெஸ் சிக்மா மினிமம் தெரியணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதோடைய ஃபார்முலா பாருங்கள், சிக்மா மேக்ஸ் தட் இஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதை சிக்மா மேக்ஸ்னு சொல்லலாம், இல்லை பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால சிக்மா பி மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்கள், சிக்மா பி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் உடைய ஃபார்முலா எம்பி மேக்ஸ் டிவைடட் பை இசட், அதாவது பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் உடைய ஃபார்முலா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறதுனால அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இப்போ எம்பி மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். சரியா? இது வந்து கேன்டிலிவர் பீம் தான். கேன்டிலிவர் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோட் இன்ட்ரூ டிஸ்டன்ஸ், அதாவது டபிள்யூ இன்ட்ரூ எல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா, பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா கேன்டிலிவர் பீமுக்கு. இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறதுனால இங்கே மேக்ஸிமம் லோடை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். மேக்ஸிமம் லோட் அப்படிங்கிறது WB max இன்ட்ரூ எல். சரியா? ஸோ டயக்ராம் ஒரு வாட்டி பாருங்கள். இதில் மேக்ஸிமம் லோடு இது 3F அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் லோடு. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ மேக்ஸிமம் லோடை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் லோடை கன்சிடர் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் ரெண்டு லெங்த் இருக்குது. ஒரு கேபிட்டல் எல், அதாவது ஓவரால் லெங்த் வந்து கேபிட்டல் எல்னு சொல்லுவோம். கேபிட்டல் எல் இஸ் 150 mm. தென் ஸ்மால் எல்லுங்கிறது 125 mm. ஓகேங்களா? அதாவது இந்த செக்ஷன் ஏபியில் இருந்து இந்த ஃப்ரீ எண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 125 mm. அதோடைய டயமீட்டர் வந்து 13 mm. ஸோ டேட்டாவில் இதையும் நம்ம நோட் பண்ணியிருப்போம். கேபிட்டல் டி அப்படிங்கிறது 20 mm, மேக்ஸிமம் டயமீட்டர் 20 mm அண்ட் மினிமம் டயமீட்டர் ஸ்மால் டி வந்து 13 mm. சரியா? இப்போ லெங்க்த்து பாருங்கள், ரெண்டு லெங்க் இருக்குது. ஒன்று 150, இன்னொன்று வந்துட்டு 125. பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோட் இன்ட்ரூ டிஸ்டன்ஸ் எல், அதாவது லெங்க்த்தை தான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இந்த ரெண்டுலேயும் எந்த லெங்க்த்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்? ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து வேரி ஆகும்போது தான் அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இங்கே வந்து 20 mm டயமீட்டர்லேருந்து 13 mm ரெடியூஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல 13 mm ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த லெங்க்த்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 125 mm இந்த லெங்க்த்தை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 125 அப்படிங்கிறது ஸ்மால் எல். சரிங்களா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா எழுதிட்டோம், WB max இன்ட்ரூ எல். ஸோ WB max வேல்யூ வந்து 3F, மேக்ஸிமம் லோட் 3F. தென் எல் ஸ்மால் எல் வந்துட்டு 125 mm. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற பெண்டிங் மூமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 375 F இன் டேர்ம்ஸ் ஆஃப் Fல தான் இருக்குது. சரியா? அடுத்து செக்ஷன் மாடுலஸ் இசட். இது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தான். சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா π/32 இன்ட்ரூ DQ. டி அப்படிங்கிறது டயமீட்டர். இங்கே டயமீட்டரில் ரெண்டு டயமீட்டர் இருக்குது. ஒன்று மேக்ஸிமம் டயமீட்டர், இன்னொன்று வந்து மினிமம் டயமீட்டர். மினிமம் டயமீட்டர் ரீஜனில் தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ லெங்க்த்தும் நம்ம ஸ்மால் எல், அந்த மினிமம் டயமீட்டருடைய லெங்க்த்து தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அப்போ டயமீட்டர் தான் மினிமம் டயமீட்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ வந்துட்டு 13. சரிங்களா? ஸோ டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மினிமம் டயமீட்டர் டிங்கிறது 13 mm. ஸோ இங்கே ஸ்மால் டி தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். வேல்யூ வந்துட்டு 215.7, யூனிட் வந்து mm3. இப்போ பெண்டிங் மூமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ தெரியுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல இருக்குது. தென் செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூவையும் செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவையும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ சிக்மா பி மேக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது சிக்மா பி மேக்ஸை மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற பெண்டிங் மூமெண்ட்டுடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப், அதாவது லோட் டேர்மில் இருக்கிறதுனால நம்ம கால்குலேட் பண்ண போகிற பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல தான் இருக்கும். ஸோ வேல்யூ வந்துட்டு 1.739 எஃப். சரிங்களா? அடுத்து இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண மாதிரி மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும்.
ஸோ சிக்மா மினிமம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி மினிமம். இதை மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சிக்மா பி மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இது மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால மினிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். சரியா? இப்போ இந்த மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, ஸோ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்துட்டு லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் தான். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறதுனால அதோடைய ஃபார்முலா மினிமம் பெண்டிங் லோட் இன்டூ ஸ்மால் எல். இங்கேயும் ஸ்மாலர் டயமீட்டர் ரீஜனை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ அப்போ மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம், WB மினிமம் இன்டூ எல். இப்போ மினிமம் பெண்டிங் லோட் வேல்யூ டயக்ராமில் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் -F. தென் ஸ்மால் எல் இஸ் 125 mm. ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற மினிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ -125 F இன் டேர்ம்ஸ் ஆஃப் Fல தான் இருக்குது. அடுத்து டினாமினேட்டரில் இருக்கிற செக்ஷன் மாடுலஸ், இதை மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும்போதே செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். π/32 இன்டு ஸ்மால் d கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வேல்யூ வந்து 215.7 யூனிட் வந்து mm3. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்மா பி மினிமம், அதாவது மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதோடைய வேல்யூ -0.5795 F இன் டேர்ம்ஸ் ஆஃப் Fல தான் இருக்கும். சரிங்களா? இந்த சைன் நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது, மைனஸ் சைன். ஏன்னா மினிமம் லோடு வந்து -F, அதனால் மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் மைனஸ் டேர்மில் தான் இருக்கும். சரியா? இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் Fல தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். இப்போ மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. இது வந்து பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6ல் இருக்குது. சரியா? ஸோ இந்த சிக்மா மேக்ஸ் அண்ட் சிக்மா மினிமம் இது ரெண்டு டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0.58 F. சரியா? அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாவும் டேட்டா புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 7.6ல். ஃபார்முலா பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் சிக்மா A = சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. சிக்மா மேக்ஸ் தெரியும், சிக்மா மினிமம் தெரியும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் Fல இருக்குது. ஸோ சிக்மா மினிமம் வந்து -0.5795. ஸோ இங்கே மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணுற ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 1.16 F. இப்போ சிக்மா மீன் கால்குலேட் பண்ணியாச்சு, சிக்மா ஆம்ப்ளிடியூட் சிக்மா A கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற சோடர்பர்க் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம லோட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். சோடர்பர்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சிக்மா எம் சிக்மா ஒய் எல்லா டேட்டாவுமே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா, கொடுக்காத டேட்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சான்னு செக் பண்ணிக்கலாம். 1/n, n அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 2. அடுத்து சிக்மா எம் அப்படிங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், =0.58 F. அடுத்து சிக்மா ஒய் அப்படிங்கிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ், இதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 470 Nm². அடுத்து கேஎஃப்ங்கிறது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், இது டேட்டாவில் கொடுக்கல, கொஸ்டினில் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சிக்மா ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், 1.16 F. அடுத்து சிக்மா -1 என்ட்ரன்ஸ் லிமிட், இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 275 Nm². அடுத்து சைஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் KSZ = 0.85 and surface finish factor KSF = 0.89. ஓகேவா? நாம் டேட்டா புக்கில் இருந்து இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதும்போது பாருங்கள், சிக்மா எம் டிவைடட் பை சிக்மா ஒய் ப்ளஸ் கேஎஃப் இன்டு சிக்மா ஏ டிவைடட் பை சிக்மா -1 இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இங்கே சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் அண்ட் சைஸ் ஃபேக்டர் இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்ததுனால நம்ம அந்த ரெண்டு கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் லிமிட் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டேட்டா புக்கில் இருக்க ஃபார்முலாவில் இந்த சைஸ் ஃபேக்டர் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் இருக்காது, நம்ம இங்கே அதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
பாருங்கள் இதில் என்ன டேட்டா இல்லை, இந்த ஃபார்மில் சோடர்பர்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு லோட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கேஎஃப்ங்கிற டேட்டா மட்டும்தான் இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இருக்குது, ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ ஃபார்முலா பாருங்கள், வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸில் KF is equal to 1 plus Q into KT minus 1. இதில் KT அப்படிங்கிறது தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், KF அப்படிங்கிறது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இந்த KF ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா Q தெரியணும். Q அப்படிங்கிறது நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர். அடுத்து இதை கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பாருங்கள், நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர். தென் KTங்கிறது தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அப்போ Q வேல்யூ தெரியணும், KT வேல்யூ தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த KF கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்முலா டேட்டா புக்லேருந்து எடுத்து எழுதியாச்சு. இந்த KF கால்குலேட் பண்ணுறதுக்கு Q அண்ட் KT இது ரெண்டு டேட்டாவுமே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் Q is equal to 0.9 அண்ட் தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KT is equal to 1.42. இது ரெண்டு டேட்டாவும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து 1.38. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம லோட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், n வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொஸ்டினில் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பக்கத்துலேயே என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்குது, கொஸ்டினில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ தப்பு வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற லோட் வேல்யூ வந்துட்டு 55.997 நியூட்டன். இது ரவுண்டாக நம்ம 56 நியூட்டன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ F அப்படிங்கிறது மினிமம் லோடு தான். மினிமம் லோடு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், -F அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது WB மினிமம் பெண்டிங் லோடு இஸ் ஈக்குவல் டு 56 நியூட்டன். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் லோடு வந்துட்டு 3Fன்னு கொடுத்துருந்தாங்க டயக்ராம்லேயே. ஓகேங்களா? அப்போ இந்த 3F அப்படிங்கிறத லோடு 56 கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 168 நியூட்டன். அப்போ மினிமம் லோடு வந்து 56 நியூட்டன், அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் லோடு கிடைக்கும் 168 நியூட்டன். சரியா? இப்போ சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண லோடு வந்து F 56 நியூட்டன் அண்ட் 3F is equal to 168 நியூட்டன். சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி F வேல்யூ கால்குலேட் பண்ண மாதிரி, லோட் வேல்யூ கால்குலேட் பண்ண மாதிரி குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டும் நம்ம மேக்ஸிமம் லோட் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இந்த ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எழுதியிருக்கீங்க நோட்டில். சரியா? குட்மேன் ஈக்குவேஷன், மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 7.6 தான் இருக்குது. 1/n into KT. என்னங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, KT theoretical stress concentration factor, then sigma m mean stress, sigma u amplitude ultimate stress, then sigma a amplitude stress divided by sigma minus 1, that is endurance limit. ஸோ ஃபார்முலா இவ்வளோ தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது சைஸ் ஃபேக்டர் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் கொடுத்ததுனால நம்ம இங்கே சோடர்பர்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்ல, அந்த எண்டுரன்ஸ் லிமிட் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டரையும் சைஸ் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? டேட்டா புக்கில் உங்களுக்கு ஃபார்முலா இவ்வளோ தான் இருக்கும். நம்ம சைஸ் ஃபேக்டரியும் சர்ஃபேஸ் ஃபினிஷும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம லோட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவும் தெரியுமான்னு பாருங்கள். n வந்து 2 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. தென் தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 1.42 இதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சிக்மா m மீன் ஸ்ட்ரெஸ் 0.58 F, தென் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் 1.16 F இது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து சிக்மா u அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது 550 நியூட்டன் per mm², தென் எண்டுரன்ஸ் லிமிட் வேல்யூ 275 நியூட்டன் per mm², தென் சைஸ் ஃபேக்டர் 0.85 அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் 0.89 இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா டேட்டாவுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண F வேல்யூ வந்துட்டு 53.07 நியூட்டன். இதை நீங்கள் 53ன்னு ரவுண்டாக எடுத்துக்கலாம், இல்லை 54ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த F அப்படிங்கிறது தான் மினிமம் லோட். ஸோ அப்போ WB மினிமம் வந்து 53 நியூட்டன். அப்போ மேக்ஸிமம் லோடு வந்து 3F. அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லோடு வந்துட்டு 159 நியூட்டன்.
நம்ம சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிட்டோம், குட்மேன் ஈக்குவேஷன் இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ரெண்டுலேயும் கிடச்சிருக்க ஆன்சரை நம்ம இப்போ தனியாக எடுத்து எழுதிக்கலாம். சோடர்பர்க் ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கிற மினிமம் லோடு வந்து 56 நியூட்டன், மேக்ஸிமம் லோடு வந்து 168 நியூட்டன். குட்மேன் ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கிற மினிமம் லோடு வந்து 53 நியூட்டன் அண்ட் மேக்ஸிமம் லோடு வந்து 159 நியூட்டன். இது ரெண்டையும் குட்மேன் அண்ட் சோடர்பர்க் இது ரெண்டுலேயும் கிடச்சிருக்க ஆன்சர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது சோடர்பர்க் ஈக்குவேஷனில் கிடச்சிருக்க லோட் வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் லோட் 3F is equal to 168 நியூட்டன் அண்ட் மினிமம் லோட் F is equal to 56 நியூட்டன். ஸோ ஆன்சரில் எடுத்து எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் லோட் WB max is equal to 168 நியூட்டன். Thanks for watching.